श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 5வது தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியின் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு என்ன சொல்றார் என்றால், ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே. ஓம் நம பிரணவார்த்தாய, ஓம்காரம் என்று அழைக்கப்படும் அந்த பிரணவத்தின் சொரூபமாக இருக்காராம் நம்மளோட தட்சிணாமூர்த்தி சொரூபம். இந்த ஒரு ஓம்காரம் என்பதுதான், ஓம்காரம் என்கிற அந்த சப்தம், அந்த ஒளிதான் அனைத்து வேதங்களோட தொடர்ச்சியாக இருக்கு என்று சொல்றா. எல்லாமே தொடங்கினது இல்லைன்றா என்று சொல்றா. இப்படி அனைத்தோட இருப்பிடமாக இருக்கும் அந்த ஓம்காரம் அதன் சுரூபமாக தட்சிணாமூர்த்தி இருக்கார் என்று சொல்லும்போது, அனைத்து வேதங்களின் சுரூபமாக அவர் இருக்கிறார் என்று சொல்வதும் மிக என்று. அதனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு தட்சிணாமூர்த்தி ஓம்காரத்தின் சுரூபமாக இருக்கார், வேதங்களின் வேத தத்துவங்களின் சுரூபமாகவும் இருக்கார் என்று சொல்றார். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே. ஞானம், சுத்தமான ஞானமாக இருக்கும் அந்த பரம தத்துவம், பரம்பிரம்மத்தை பற்றிய அந்த ஒரு கடவுளை பற்றிய ஞானத்தின் சொரூபமாக இருக்காராம் தட்சிணாமூர்த்தி. இவர் அந்த ஒரு பரம்பிரம்மத்தின் ஞானம், அந்த பிரம்ம ஞானத்தின் சொரூபமாக இருக்கும் காரணத்தினால்தான் இவரால் நமக்கு அதை தர முடியாது. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது என்றால்தான் அவரால் இன்னொருத்தருக்கு அந்த விஷயத்தை தர முடியும். அதனால் ஞானத்தின் சொரூபமாக, ஞானமே வடிவமான, ஞானமே சுரூபமான நம்மளோட தட்சிணாமூர்த்தி, அவர் அந்த ஞானத்தை நமக்கு அருள்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியா கூறுகிறார். ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைக்க மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமக. நிர்மலாய, அதாவது எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் தூய்மையாக இருக்காராம் தட்சிணாமூர்த்தி. அதாவது அவரோட குணங்கள் எதுலையுமே குறை என்பதை கண்டுபிடிக்கவே முடியாதுதான். இங்க குறையை ஒரு அழுக்கோட கம்பேர் பண்ணி எந்த ஒரு குறையுமே இல்லாமல், குறை ஒன்றுமே இல்லாத ஒரு தூய்மையான குணத்தோட இருக்காராம் நம்மளோட தட்சிணாமூர்த்தி. நிர்மலாய பிரசாந்தாய, எப்பொழுதும் சாந்தமாக, எப்பொழுதும் அமைதியாக, எப்பொழுதும் அந்த பீஸோட இருக்காராம் நம்மளோட தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சாந்தி அவரிடம் இருப்பதால்தான் அவர் நமக்கு அந்த விஷயத்தையும் அருள்கிறார் என்றே சொல்றான். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக. இவ்வளவு லட்சணங்கள், இவ்வளவு பெருமை, இவ்வளவு மகிமை உடைய தட்சிணாமூர்த்தி எனக்கு அருள் புரிய வேண்டும். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அந்த ஒரு பானைக்குள்ள, அந்த ஒரு பாட்குள்ள இருக்கும் அந்த ஒரு ஸ்வீட்டை, அந்த ஒரு இனிப்பை எடுக்கலாம் என்று அந்த ஒரு குரங்கு கையை விட்டுறதாம். விட்டுட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு கையை மேலே எடுக்கலாம், அந்த பானையிலேருந்து தன்னோட கையை எடுத்து அதை சாப்பிடலாம் என்று வரும்போது, கரெக்டாக அந்த பானையிலேருந்து கையை எடுக்கலாம் வரும்போது கை ஒரு இடத்துல நிற்கிறதாம். என்ன ஆயிடுத்து என்று பார்த்தால், தன்னோட கையோட அளவை விட அந்த ஒரு கை முட்டியில அந்த ஒரு இனிப்பை வச்சுட்டு இருக்காம் அந்த ஒரு குரங்கு. அதனால் அந்த ஒரு இனிப்பை கையிலேருந்து விட்டா மட்டுமே, அந்த இனிப்பு கையிலேருந்து விட்டா மட்டுமே கை ஃப்ரீ ஆகுமாம். அப்பதான் கையை எப்படி உள்ள விட்டதோ அப்படியே எடுக்க முடியுமா. இப்போ அந்த குரங்குக்கு மனதில் ஒரு எண்ணம், ஒரு குழப்பம் வர்றதாம். ஆஹா, நம்ம கையை வெளியில எடுக்கணும் என்றால் இனிப்பை விட வேண்டும். ஆனால் இனிப்பை விட்டுட்டா நம்மளால சாப்பிட முடியாது, நம்மளோட ஆசை தீராது. இதுவே எனக்கு இனிப்பு வேண்டும் என்று அந்த இனிப்பை கையில பிடிச்சிட்டு இருந்தோம் என்றால் கையை வெளியில எடுக்க முடியாது, அப்பயும் அந்த இனிப்பை சாப்பிட முடியாது. இப்போ என்னோட கையை வெளியில எடுப்பதா, அந்த இனிப்பை எப்படியாவது வெளியில எடுக்க முடியுமா, இல்லைன்னா ரெண்டுமே நடக்காம போயிடுமா என்ற ஒரு குழப்பத்தோடையே இருக்காம அந்த ஒரு குரங்கு. அதனால் அந்த இனிப்பை சாப்பிடணும் என்ற அந்த ஆசை, அந்த இனிப்பை நம்ம சுவைக்கணும் என்கிற அந்த ஒரு ஆசை அந்த குரங்கை அந்த ஒரு பானைக்குள்ள கையை விட வச்சது, அந்த இனிப்பை எடுக்க வச்சது. திருப்பி கையை வெளியில எடுக்கலாம் என்று வரும்போது அப்படி கையை வெளியில எடுக்க விடாமல் அந்த ஆசை தான் தடுத்தது என்றே சொல்றான். இப்படி இந்த குரங்கு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அந்த குரங்கு அடுத்து என்ன செஞ்சது, அதால ஒரு சரியான முடிவை எடுக்க முடிஞ்சதா? இவ்வளவு நேரம் அந்த நபர் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன செஞ்சார்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.